சாமி அமாவாசை திதி கொடுக்காதனால என்னென்ன பிரச்சனை வரும் சாமி? சாமி அமாவாசைக்கு சரியாக திதி கொடுக்கல அப்படின்னா வாழ்க்கை வளமே பெறாது. வாழ்க்கையில் நான் ஒரு இடத்துலயே நிற்கிறேன், என்னால் மேலே போக முடியல அப்படின்னா அமாவாசைக்கு நான் சரியாக திதி கொடுக்காம இருக்கேன், என்னுடைய முன்னோர்களுக்கு நான் உணவளிக்காமல் இருக்கேன் அப்படிங்கிறது விஷயம். என் முன்னோர்கள் என்னை தேடி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று நான் இருக்கிற இடத்துக்கு நான் வர்றாங்க. அவங்க வரும் பொழுது அவர்களுக்கு சிறப்பாக உணவளித்து அவர்கள் மகிழ்ச்சியாக செல்லும் பொழுது நானும் என் சந்ததியும் வாழ்வாங்கு வாழ்கிறோம் அப்படிங்கிறதா விஷயம். எந்த மறந்தாலும் பரவாயில்ல, அமாவாசையை மறந்துடாதீங்க. ஏன்னா உங்க முன்னோர்கள், உங்களுடைய அப்பா அம்மா உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததே அவர்களுக்கு திதி கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், நான் இறந்து போன பின்பு எனக்கான உணவை தயார் செய்து கொடுப்பதற்குத்தான் வாரிசு. அமாவாசை அன்னைக்கு அவங்க மிகவும் பசியோட உங்களை தேடி வருவாங்க. அந்த இடத்துல நீங்க உணவு தயார் செய்து கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு தான் உங்களை அந்த பூமிக்கே கொண்டு வந்திருக்காங்க. வந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேற வேலை செய்யறோம். இந்த முக்கியமான வேலை சிலருக்கு தேவையில்லாத வேலையாக தோன்றுகிறது. அப்படி அல்ல, அமாவாசைக்கு திதி கொடுப்பவர்கள் மாதம் அதை கடைபிடிப்பவர்கள் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடைகிறார்கள்.